தங்கம் வாங்க ஈஸ்ட் ஹேம்லக்ஸ் விஜுவலர்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையை திருப்பலாம். ஈழத்தமிழர்களின் அரசியல் பரப்பில் உள்ள முன்னணி கட்சியான தமிழரசு கட்சியில் அதன் முக்கியமான தலைவர் ஒருவர் தனது இறுதி காலகட்டத்தில் சொந்த கட்சியில் இருந்த ஒரு சூழ்ச்சி கூட்டத்தால் வீழ்த்தப்பட்டதான ஒரு பேசு பொருளுடன் மாவை சேனாதிராஜாவின் பௌதீக உடல் இன்று இனிமேல் மீள முடியாத வகையில் விடைபெற்றுக் கொண்டது. ஆனால் கடந்த சில தசாப்தங்களாக தமிழர்களின் அரசியல் முற்றத்தில் ஓரளவுக்கு முன்னணியில் இருந்த இந்த மனிதர் தனது வீட்டு குளியல் அறையில் தவறி விழுந்து சுய நினைவிற்று போன தினத்தில் அந்த சம்பவம் இடம்பெற்றுக் கொள்ள முன்னர் அவரது இல்லத்தில் இடம்பெற்ற சில சந்திப்புகள் மீது இப்போது சதி கோட்பாட்டு கதைகள் கவிந்துள்ளன. மாவை சேனாதிராஜா சுய நினைவிற்று தனது வீட்டு குளியலறையில் விழுவதற்கு முன்னர் அவரது இல்லத்துக்கு சென்ற தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானமும் பதில் செயலாளர் சத்தியலிங்கமும் மாவை சேனாதிராஜாவுடன் பேசிய விடயங்கள் அவருக்கு கடுமையான மன அழுத்தத்தை வழங்கியதால் தான் இந்த சம்பவம் இடம்பெற்றதான பேசுபொருள் இன்றைய அவரது இறுதிச் சடங்குகளின் பின்னணியிலும் நிழலாடியது. தமிழரசு கட்சியிலிருந்து சூமந்திர சூட்சுமங்களால் இடைநிறுத்தப்பட்ட சிவமோகன் நேற்று இந்த சதி கோட்பாட்டு கதைகளை பகிரங்கப்படுத்திக் கொண்டார். சிவமோகன் தெரிவித்த இந்த விடயம் மாவை சேனாதிராஜாவின் வாழ்க்கை தடம் குறித்த பதிவில் ஒரு கான்ஸ்பிரசியாக, அதாவது சதி, சூழ்ச்சி, துரோகம் ஆகியவற்றின் கலவையான ஒரு பேசுபொருளாக பேசப்படத்தான் செய்யும். ஏனெனில் CVK சிவஞானமும் சத்தியலிங்கமும் மாவை சேனாதிராஜாவை சந்தித்து சென்ற வேளை அவரது குடும்ப உறுப்பினர்கள் எவரும் அந்த வதிவிடத்தில் இல்லை என்பதால் இவர்கள் இருவரும் மாவை சேனாதிராஜாவுடன் பேசியது என்ன என்று ஒரு கேள்வியை முன்வைத்து சிவமோகன் இந்த கான்ஸ்பிரசி கோட்பாட்டை நகர்த்த தலைப்படுகிறார். அதாவது இவர்கள் இருவரும் மாவை சேனாதிராஜாவுடன் பேசிய பேச்சுக்களின் போது அவருக்கு மன அழுத்தத்தை வழங்கும் வகையிலான விடயதானங்கள் இருந்ததான செய்தி இப்போது கசிந்துள்ளது. மாவை சேனாதிராஜாவுடன் தாம் எதனை பேசினோம் என்ற விடயத்தை CVK சிவஞானமும் சத்தியலிங்கமும் இதுவரை பகிரங்கப்படுத்தவில்லை எனவும், அதேபோல சுயநினைவு திரும்பாமலேயே மரணித்த மாவை சேனாதிராஜாவும் இந்த விடயத்தை சொல்லிக் கொள்ளாமலேயே மீளாத்துயில் கொண்டதாகவும் சிவமோகன் குறிப்பிட்டுக் கொண்டார். மாவை சேனாதிராஜாவின் மரணத்தின் பின்னால் இவ்வாறான புதிய சதி கோட்பாட்டு கதைகள் இருந்தாலும் மாவை சேனாதிராஜா 82 வயதான மூதாளர் என்பதும் அவர் அண்மைய நாட்களில் சிகிச்சை பெற்று வந்த ஒருவர் என்பதும் இன்னொரு யதார்த்தமாகவும் உள்ளது. ஆகையால் CVK சிவஞானமும் சத்தியலிங்கமும் மாவை சேனாதிராஜாவுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் வகையில் அவருடன் உரையாடலை நகர்த்தியதால் தான் மாவை சேனாதிராஜாவின் மூளை நரம்பு வெடித்து அவர் சுய நினைவு இழந்து விழுந்து உயிரிழந்ததான கான்ஸ்பிரசி கதை மீதும் ஒரு வினா இருக்கத்தான் செய்யும். எனினும் சொந்த கட்சியின் உள்ளக சிக்கல்கள், தொடர்ச்சியான சர்ச்சைகள், இதற்கும் அப்பால் இறுதி வரை அதிகாரத்தை வாஞ்சித்த மாவை சேனாதிராஜாவின் குணநலனும் இந்த விடயத்தில் ஒரு கலவநிலை தாக்கங்களை பிரயோகிக்கும் வகையிலான சாத்தியக்கூறுகளை எழுப்பிக் கொள்வதையும் மறக்க முடியாது. மாவை சேனாதிராஜாவை வீழ்த்தியதான சூழ்ச்சி கூட்டத்தில் இருப்பதாக கருதப்படும் சில முகங்கள் வரை அவருக்கு அஞ்சலி செலுத்த வருவதை மாவையின் குடும்ப உறுப்பினர்களும் அவரது ஆதரவாளர்களும் விரும்பிக் கொள்ளவில்லை என்ற கதைகளும் இருந்தன. இதற்கு ஆதாரமாக இந்த குழுவில் இருப்பதாக கருதப்படும் பீட்டர் இளஞ்செழியன் போன்றவர்கள் அஞ்சலிப்புக்கு சென்ற வேளை மாவை சேனாதிராஜாவின் வீட்டு வாசலில் சில இடையூறுகள் எழுப்பப்பட்ட சம்பவங்களும் இடம்பெற்றன. எனினும் சுமந்திரன் உட்பட்டவர்களின் அஞ்சலிகள் நேற்று இடம்பெற்றன. ஆயினும் இன்றைய இறுதி நிகழ்வில் இந்த சதி கோட்பாட்டுக்குள் உள்ளடக்கப்பட்ட சில முகங்களின் பிரசன்னங்கள் இல்லை என்பதையும் அவதானிக்க முடிந்தது. பொதுவாகவே அரண்மனைகள் எங்கும் சதிகள் நிறைந்திருப்பதாக உலகில் பிரபலமான ஒரு மரபு தொடர் உள்ளது. இந்த மரபு தொடரின் கருத்தியலுக்கு தமிழர் அரசியலும் விதிவிலக்காக இருந்து கொள்ள முடியாது. இன்றளவும் அரண்மனைகள் எங்கும் சதிகள் நிறைந்திருப்பதான மரபு தொடர் பிரபலமாகத்தான் உள்ளது. ஏன் இப்போது இவ்வாறான கோட்பாட்டை நிரூபிக்கும் வகையில் கொழும்பிலிருந்தும் புதிய புதிய செய்திகள் பரபரப்பாக வந்துள்ளன. அந்த வகையில் தமிழர்களின் அரசியல் உரிமை போராட்டத்தை ஒழித்து கட்ட அன்றைய ராஜபக்ஷ அதிகார மையம் மந்திரங்கள் மற்றும் சூனியங்களை கூட நம்பியிருந்ததான புதிய பரபரப்பான செய்திகள் இன்றும் வெளிவந்தன. அந்த வகையில்
முள்ளிவாய்க்கால் பேரழிவுக்கு முன்னரான சில ஆண்டு காலத்துக்கு முன்னர் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் மறைவிடத்தை கண்டுபிடிப்பதற்கென பாகிஸ்தானில் இருந்து கொழும்புக்கு ஒரு முஸ்லிம் மந்திரவாதி கொண்டு செல்லப்பட்டதாகவும் அவரை விமானத்தில் இலங்கைக்கு கொண்டு சென்றது முதல் அவரிடம் இருந்து தலைவர் பிரபாகரனின் மறைவிடம் குறித்த குறி சொல்லலை கேட்பது வரையான செயல்களுக்கு கோட்டாபாய ராஜபக்சவின் கட்டுப்பாட்டில் இருந்த படைய வலையமைப்பின் உயர் முகங்கள் பொறுப்பாக இருந்ததாகவும் குறிப்பிடப்படுகிறது. இந்த மந்திரவாதி தலைவர் பிரபாகரனின் மறைவிடத்தை தேடி குறி செல்லும் தனது நகர்வழில் ஒன்றாக கொழும்பு விகாரமாதேவி பூங்கா முதல் காலிமுகத்திடல் வரை ஓடி திரிந்ததாகவும் அவர் சில குறிகளை சொல்லியதாகவும் இந்த குறி சொல்லி தனது குறிசொல்லி நகர்வுகளின் ஒரு கட்டத்தில் விகாரமாதேவி பூங்கா முன்னலில் இருந்த புத்தர் சிலையின் மீது ஏறிக்கொண்ட போது அந்த இடத்தில் நின்ற முச்சக்கர வண்டிகளின் ஓட்டுநர்கள் முஸ்லீம் உடையணிந்த ஒருவர் புத்தர் சிலையின் மீது ஏறிக்கொள்வதை ஒரு அவமதிப்பாக கண்டுகொண்டதால் சீற்றங்கொண்ட அவர்கள் கம்புகள் மற்றும் கற்களை கொண்டு குறித்த குறிசொல்லியை தாக்க முனைந்ததாகவும் புதிய செய்திகள் கூறுகின்றன. இவ்வாறான திடீர் சம்பவத்தை எதிர்பார்த்திராத குறிசொல்லியின் பின்னால் நின்ற படைய முகங்கள் இதேதடா வம்பு என்ற வகையில் அங்கு ஆத்திரமடைந்து நின்ற முச்சக்கர வண்டிகளின் ஓட்டுநர்களை சமாளித்து குறித்த குறிசொல்லி மனநிலை சரியில்லாத ஒருவர் என பொய் சொல்லி குறித்த குறிசொல்லியை அங்கிருந்து அகற்றி தமது வாகனத்தில் அவசரமாக கொண்டு சென்றதான கதைகளும் உள்ளன. சிங்கள மொழி தெரியாததால் குறித்த குறிசொல்லி தனது சைகை மொழியில் தலைவர் பிரபாகரன் வடக்கு கிழக்கு பகுதிக்கு வெளியே இருப்பதாக கூறியதாகவும் தலைவர் பிரபாகரன் அன்றைய காலகட்டத்தில் போர் இடம்பெறும் இடங்களுக்கு வெளியே மாறு வேடத்தில் வசித்து வருவதாக ஸ்ரீலங்கா படைய உயர் அதிகாரிகள் நம்பி அது தொடர்பான புதிய எச்சரிக்கையை படை வட்டாரங்களுக்கு விடுத்ததான பழைய செய்திகள் இன்று புதிதாக கொழும்பில் உலா வந்தன. இதற்கிடையே தலைவர் பிரபாகரன் இருக்கும் மறைவிடம் குறித்து வெளிநாட்டு குறிசொல்லி ஒருவரிடமிருந்து விவரங்களை கறந்து கொள்ள ஸ்ரீலங்கா புலனாய்வு துறையும் படைத்தரப்பும் முயன்ற அதே காலகட்டத்தில் வடக்கு கிழக்கில் அன்றைய காலகட்டத்தில் நடந்த ராணுவ நடவடிக்கைகள் குறித்த தகவல்களை விடுதலை புலிகளின் தலைமைத்துவம் வெகு சுலபமாக பெற்றுக் கொண்டதான செய்திகளும் வந்துள்ளன. அன்றைய காலகட்டத்தில் வடக்கு கிழக்கில் திட்டமிட்ட ராணுவ நடவடிக்கைகளுக்கு ஆசி வேண்டும் வகையில் இந்த விடயங்களை ராணுவத்தின் உயர் அதிகாரிகள் பௌத்த முகங்களுக்கு பகிரங்கப்படுத்திய போது பௌத்த முகங்களின் தொலைபேசி அழைப்புகளை விடுதலை புலிகளின் புலனாய்வுத்துறை தலைவர் பொட்டம்மான் ஒட்டு கேட்டு அதன் அடிப்படையில் புலிகளின் ராணுவ வியூகங்களை வகுத்துக் கொண்டதான செய்திகளும் வந்துள்ளன. அதாவது தமிழர்களின் ஆயுதவழி அரசியல் போராட்டம் உரை நிலைப்படுத்தப்பட்டு 15 வருட காலங்கள் ஓடி மறைந்த பின்னரும் 2000 ஆண்டுகளில் நடந்ததாக கூறப்படும் இவ்வாறான கொன்பரசை கதைகள் இன்றும் வெளிவருவது அரண்மனைகள் எங்கும் சதிகள் நிறைந்திருக்கின்றன என்ற உலகின் பிரபலமான ஒரு மரபு தொடரை மீண்டும் நினைவூட்டிக் கொள்ள தலைப்படுகின்றது. இவ்வாறான மரபு தொடர்கள் நினைவூட்டப்படும் காலத்தில் நேற்று இந்திய பெரியனர் வீட்டில் பகிரங்கப்படுத்தப்பட்ட அதன் வரவு செலவு திட்டத்தில் ஸ்ரீலங்கா சின்னத்தம்பிக்கு வழங்கப்பட்ட முக்கியத்துவமானது இன்னொரு விடயத்தை ஈழத்தமிழர்கள் மேற்பார்த்த இலங்கையருக்கு நினைவூட்டிக் கொள்கிறது. நேற்றைய பாதீட்டில் பாஜக அரசாங்கம் தமிழகத்தை வஞ்சித்து விட்டதாக தமிழக அரசியல்வாதிகள் பரவலான விமர்சனங்களை வெளியிட்டுக் கொண்டாலும் நேற்றைய பாதீட்டில் தமிழகத்திற்கு முறையான ஒதுக்கீடுகள் செய்யப்படவில்லை என மூக்கால் அழுது கொண்டாலும் பெரியண்ணரின் அயலவருக்கு முன்னுரிமை திட்டங்களில் ஸ்ரீலங்கா சின்னத்தம்பிக்கான நிதி ஒதுக்கீடு கடந்த ஆண்டின் பாதீட்டு மதிப்பான 2450 மில்லியன் ரூபாவிலிருந்து உயர்த்தப்பட்டு 3000 மில்லியன் ரூபாயாக நேற்றைய பாதீட்டில் ஒதுக்கப்பட்டது. இந்தியாவில் நேற்று பகிரங்கப்படுத்தப்பட்ட பாதீட்டில் வலிமை போலவே இந்திய பெரியனருடன் தரை எல்லையை கொண்ட பூட்டானே இந்தியாவின் மிகப்பெரிய வெளிநாட்டு உதவியை பெறும் நாடாக தொடர்ந்தாலும் ஸ்ரீலங்கா சின்னத்தம்பிக்கும் சளைக்காத வகையில் உதவிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதனால் தான் இந்த உதவித்தொகை 245 கோடி இந்திய ரூபாயிலிருந்து 300 கோடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளமை இலங்கை மீதான அக்கறையின் அக்கறையை மீண்டும் ஒருமுறை வெகு அக்கறையுடன் வெளிப்படுத்தியுள்ளது. அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்பின் ஆட்சி வந்த பின்னர் இலங்கை உட்பட்ட நாடுகளுக்கு அமெரிக்க அனைத்துலக மேம்பாட்டு நிறுவனமான USAID உதவிகள் இடைநிறுத்தப்பட்ட நிலையில் நேற்று அமெரிக்காவில் USAID வலைத்தளமே சேவையிலிருந்து முற்றாக மறைந்துவிட்டது. அமெரிக்க காங்கிரசால் நிதியுதவி வழங்கப்படும் USAID போன்ற சுயாதீன நிறுவனத்தை அகற்றிக் கொள்ள அரசு தலைவர் ட்ரம்புக்கு சட்டபூர்வமான அதிகாரம் இல்லை என ட்ரம்பின் எதிர்முகமான ஜனநாயக கட்சி வாதிட்டாலும் சீற்றம் கொண்டாலும் USAID அமைப்பின் வெப்சைட் நேற்று மறைந்துவிட்டதே யதார்த்தமாக எஞ்சியுள்ளது. ஆக மொத்தம் உலகளாவிய ரீதியில் அமெரிக்கா வழங்கும் நிதியுதவிகள் ட்ரம்பின் ஆட்சி அமைந்ததுமே முடக்கப்பட்ட நிலையில் இதன் தாக்கம் இலங்கையிலும் எதிர்வரும் வாரங்களில் பணி நீக்கங்கள் மற்றும் திட்ட முடக்கங்களை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இலங்கை மீதான அக்கறையை மீண்டும் ஒருமுறை இந்திய பெரியனர்
தனது நேற்றைய பாதுகாட்டிலும் வெளிப்படுத்தியுள்ளார். அடுத்த வாரம் 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை ஸ்ரீலங்காவின் முதன்மை தலைவர் ஏகேடிஆர் ஐக்கிய அரபு அமீரகம் மேற்பார்த்து துபாய்க்கு தனது 3வது அரசுமுறை பயணத்துக்கு பயணப்பட்டியை கட்டவுள்ள நிலையிலும் இலங்கைக்குரிய எரிபொருள் மற்றும் எரிவாயு கொள்முதல், வணிகம் மற்றும் முதலீடு தொடர்பான ஒப்பந்தங்களில் ஒப்பமிட்டு ஏகேடிஆர் இலங்கைக்கு திரும்ப இருந்தாலும் இப்போதும் பெரியண்ணரின் கண் இலங்கை தீவு மீது இருக்கும் என்பதே டெல்லியில் நேற்று பகிரங்கப்பட்ட பாதுகாட்டில் பட்டவர்த்தனமாக தெரிந்துள்ளது. இவை இலங்கை தொடர்பான விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால், அமெரிக்காவின் வரி விதிப்பு போர் அமெரிக்க கண்டத்தின் வணிக முறையை கடுமையாக மாற்ற தலைப்படும் நிலையில் அமெரிக்காவின் வரி விதிப்புக்குரிய பதிலடிகளை கனடாவும் மெக்சிகோவும் தத்தமது தரப்புகளில் இருந்தும் பதிலடி வரிகளாக அறிவித்துள்ளன. அந்த வகையில் கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ $155 பில்லியன் மதிப்புள்ள அமெரிக்க பொருட்களுக்கு 25% வரி விதிக்கப்படும் என நேற்று அறிவித்தார். அதேபோல மெக்சிகோவின் பெண் அரசு தலைவரான கிளாடியா ஷீன்பாமும் அமெரிக்கா மீதான வரிகளை அறிவித்துள்ளார். நேற்று தனது மாரலெகோ வதிவிடத்தில் வைத்து ட்ரம்ப் மெக்சிகோ, கனடா மற்றும் சீனா மீது அசாதாரணமான புதிய வரிகளை விதிக்கும் ஆவணத்தில் ஒப்பமிட்டதை அடுத்து நாளை மறுதினம் செவ்வாய்க்கிழமை அதிகாலை 12:01 இந்த வரி விதிப்பு அமெரிக்காவில் நடைமுறைக்கு வரவுள்ளது. அமெரிக்காவுக்குள் போதைப் பொருள் மற்றும் சட்டவிரோத குடியேறிகள் நுழைந்து கொள்வதை தடுக்க கனடாவும் மெக்சிகோவும் முறையான முயற்சிகளை எடுக்கும் வரை இந்த வரி விதிப்பு இருக்கும் என ட்ரம்ப் நிர்வாகம் அறிவித்துள்ளது. ட்ரம்பின் இந்த புதிய வரி விதிப்பு கொள்கையானது வட அமெரிக்க நாடுகளில் பல ஆண்டுகளாக நடைமுறையில் உள்ள வரியில்லா வணிக முறையை மாற்றியமைக்க தலைப்படுகின்றது. அமெரிக்காவின் இந்த புதிய வரி விதிப்பில் மெக்சிகோவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும், கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பெரும்பாலான பொருட்களுக்கும் 25% வரி விதிக்கப்படுகின்றது. எனினும் சீன பொருட்களுக்கு இதுவரை 10% வரியே விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போதைய நிலையில் கனடாவில் இருந்து அமெரிக்காவுக்குள் இறக்குமதி செய்யப்படும் எரிசக்தி தயாரிப்புகளுக்கான பொருட்களுக்கான வரி 10% இருக்கும் என அமெரிக்கா அறிவித்துள்ளது. ஏனென்றால் பல அமெரிக்கர்கள் இன்னமும் தமக்குரிய எரிபொருள், மின்சாரம் மற்றும் இயற்கை எரிவாயு உட்பட்ட தளங்களில் கனேடிய எரிசக்தி தயாரிப்புகளை நம்பியுள்ளதால் கனேடிய எரிசக்தி தயாரிப்புகளுக்கு இந்த வரி தளர்வு வெளிப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமது தரப்பில் பதிலடியான வரி விதிப்பு நகர்வுகளை அறிவித்துள்ள கனடா எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை முதல் $30 பில்லியன் மதிப்புள்ள அமெரிக்க இறக்குமதி பொருட்களுக்கு உடனடியாக வரி விதிக்கப்படும் எனவும் அதன் பின்னர் தொடர்ந்து வரும் 21 நாட்களில் $125 பில்லியன் மதிப்புள்ள அமெரிக்க பொருட்களுக்கு புதிய வரிகள் விதிக்கப்படும் என கூறியுள்ளது. அத்துடன் கனேடியர்கள் தமக்குரிய பொருட்கொள்வனவின் போது சந்தையில் அமெரிக்க பொருட்களுக்கு பதிலாக கனேடிய பொருட்களை கொள்வனவு செய்ய வேண்டும் எனவும் கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ நாட்டு மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். அத்துடன் கனேடியர்கள் தமது கோடைகால விடுமுறையை அமெரிக்காவில் கழிப்பதற்கு பதிலாக கனடாவில் அதனை இந்த முறை திட்டமிட வேண்டும் எனவும் ட்ரூடோ கோரியுள்ளார். ட்ரம்பின் இந்த நகர்வு வர்த்தக போரை தூண்டி மக்களுக்கே அதிக செலவீனத்துக்கு வழிவகுக்கும் என்பதுடன் ஏற்றுமதி இறக்குமதி விநியோக சங்கிலிகளை சீர்குலைத்து வேலையில்லா திண்டாட்டத்துக்கும் இந்த நகர்வுகள் வழிவகுக்கும் எனவும் கவலையுடன் எதிர்வு கூறல்கள் முன்வைக்கப்படுகின்றன. இவ்வாறான பாதகங்களை ஓரளவுக்கு ஒப்புக்கொள்ளும் டொனால்ட் ட்ரம்ப் தற்காலிகமாக சில குறுகிய கால இடையூறுகள் இருந்தாலும் அமெரிக்க மக்கள் இதனை புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் நேற்று கோரிக்கை விடுத்தார். இதற்கிடையே பனாமா கால்வாயை தான் ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் அமெரிக்கா வசம் எடுக்கப் போவதாக ட்ரம்ப் எச்சரித்துள்ள நிலையில் அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் செயலாளர் மார்க் ரூபியோ இன்று தனது முதலாவது வெளிநாட்டு பயணத்தை பனாமாவுக்கு மேற்கொள்கிறார். இதற்கிடையே ஏற்கனவே பைடனின் ஆட்சி காலத்தில் அமெரிக்காவில் சட்டபூர்வமான வதிவிட உரிமை பெற்ற பல குடியேறிகளின் சட்டபூர்வ தகுதியை மீளெடுக்க ட்ரம்ப் நிர்வாகம் தயாராகி வருவதான புதிய சஞ்சல செய்திகள் வந்துள்ளன. இதனால் அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்படக்கூடிய குடியேறிகளின் எண்ணிக்கை எதிர்வரும் வாரங்களில் அதிகரிக்கும் என்ற ஊகங்கள் எழுந்துள்ளன. ஜோ பைடனின் ஆட்சி காலத்தின் போது நிகாரகுவா, கியூபா, வெனிசுலா மற்றும் ஹெய்டி ஆகிய நாடுகளைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான குடியேறிகளுக்கு மனிதாபிமான திட்டத்தின் கீழ் அமெரிக்காவில் தற்காலிகமாக வசித்து பணிகளை புரியும் அனுமதி வழங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் ஏறக்குறைய 5,30,000 மேற்பட்ட மக்கள் அமெரிக்காவுக்குள் சட்ட ரீதியாக புகுந்த நிலையில் இவர்களின் சட்டபூர்வ தகுதியை மீளெடுத்து அவர்களை நாட்டிலிருந்து வெளியேற்ற ட்ரம்ப் நிர்வாகம் தயாராகும் செய்திகள் வந்துள்ளன. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.